மீடியா பொலிட்டிக்கல் அவேர்னஸ் ஊடகத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தீமைகள் நீங்க அருளும் வேண்டும் அதிகாரமும் வேண்டும் என்கிற ரமலான் தொடர் நிகழ்ச்சியில் இன்று நம்முடன் நாம் தமிழர் கட்சியின் சிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி செய்தி தொடர்பாளர் நண்பர் ஆஷிக் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்காங்க. வாங்க அவர்களிடம் கேள்விகளை கேட்டு பதிலை பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஆஷிக், நலமா இருக்கீங்களா? வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாய் அல்ஹம்துலில்லாஹ் பாய், நீங்க நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நலம். வாங்க கேள்விக்குள்ள போயிடலாம். சொல்லுங்க. தமிழ் இஸ்லாமியர்கள் தங்களை தமிழர்கள் என்று சொல்வது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிரானதா? தமிழ் இஸ்லாமிய தமிழ் மார்க்க தமிழர் என்று சொல்வது இஸ்லாத்திற்கு எதிரானது. தமிழ் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்களாகட்டும், மலையாளம் பேசக்கூடிய இஸ்லாமியர்களாகட்டும், தெலுங்கு பேசக்கூடிய இஸ்லாமியர்களாகட்டும், இன்னும் எந்த மொழி பேசக்கூடிய இஸ்லாமியர்களாகட்டும், தங்களை அந்த மொழி சார்ந்தவர்கள் என்று சொல்வது இஸ்லாம் எங்கேயுமே எதிர்க்கல, எதிரானதும் இல்லை. ஏன் அப்படின்னா, ஒரு ஒரு நபரை நம்ம குறிப்பிடும் போது ஒரு பெயரை சொல்லி குறிப்பிடுறோம். அப்போ நம்ம இவர் எந்த இனத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும் போது, இவர் தமிழ் இனத்தை சார்ந்தவர், இவர் தமிழர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றதுல இஸ்லாம் எங்கேயுமே எதிர்க்கல. அப்புறம் ஏன் இறைவன் திருக்குறானை அரபியில இறக்கி இருக்கிறான் அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஒரு அரபியர். அவர் தாய்மொழி அரபு. அவர் வாழக்கூடிய நாடு அரபு நாடு. அங்க வாழக்கூடிய மக்கள் எல்லாம் அரபிய தாய்மொழியா கொண்டவர்கள். அப்போ அவர் எளிதா அந்த மொழியில இஸ்லாம புரிந்துக்கிறதுக்கும் இஸ்லாம் மார்க்கத்தை போதிக்கிறதுக்கும் அது இலகுவா இருக்கும், எளிதானதா இருக்கும். அதனால இறைவன் இறக்கி இருக்கிறானே தவிர வேற எதுக்கும் இல்லை. இஸ்லாமே சொல்லுது, எந்த மொழியை விட எந்த மொழியும் சிறந்தது அல்ல அப்படின்னு சொல்லி இஸ்லாம் மார்க்கம் சொல்லுது. அதனால தமிழ் முஸ்லீம்கள் தங்களை தமிழர்கள் என்று சொல்வது இஸ்லாத்திற்கு எதிரானதா அல்ல. அடுத்ததாக, தமிழ்நாட்டில் வாழும் இஸ்லாமிய அரசியல் தலைவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு எந்த மாதிரியான அரசியலை கற்றுக் கொடுத்துள்ளார்கள்? தமிழ் இஸ்லாமிய தலைவர்கள் பெயரளவுல தான் இஸ்லாமிய தலைவர்களா இருக்கிறாங்களே தவிர, உண்மையான இந்த சமூகத்துக்கான தலைவர்களா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படிங்கறதுதான் நிதர்சன உண்மை. ஏன் இதை அப்படி சொல்றேன்னா, நம்ம உடம்புல எங்க காயப்பட்டாலும் கண்கள் அழுவது போல, இந்த சமுதாய மக்கள் எங்க காயப்பட்டாலும் தலைவன் கண்கள்ல இருந்து கண்ணீர் வரணும், அவங்களுக்கான உரிமையை பெற்று தரணும். அப்படி இஸ்லாமிய தலைவர் இதுவரைக்கும் நடந்துக்கல. வேற எந்த மாதிரி அரசியல் இஸ்லாமிய சமூகத்துக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னா, பிஜேபி உள்ள வந்துடும். இதுவரை இஸ்லாமிய தலைவர்கள் அப்படி நடக்கல அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட சில காலங்கள்ல சொல்றீங்களா இல்ல ஒட்டுமொத்தமாவே சொல்றீங்களா? இல்ல, இப்போ இருக்கிற இஸ்லாமிய தலைவர்கள் இல்ல. முன்னால ஐயா கண்ணியமிகு காயிதமில்லத் ஐயா இருந்தாங்க. அவங்க இஸ்லாமிய சமூகத்துக்கு மட்டுமில்ல எல்லா சமூகத்துக்குமான போராடினாரு. அதுக்கப்புறம் 30 வருஷத்துக்கு முன்னால ஷஹீத் அல்ஹாஜ் பழனி பாபா எல்லா சமூகத்துக்குமாக போராடினாரு. இஸ்லாமிய சமூகத்துக்கு இஸ்லாமிய இளைஞர்களை ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவர் ஒரு வீரமிக்க இளைஞர்களா போராளிகளா உருவாக்குனாரு. அப்போ அவரை மாதிரி இவங்க இல்ல. இவங்க அவங்க சார்ந்த அவங்க கூட்டணி வச்ச கட்சிகளுக்காக தான் உழைக்கிறாங்களே தவிர, ஏன் இதை அப்படி நான் குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா, இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வேன் அப்படின்னு சொல்லி தான் திமுக ஆட்சிக்கு வந்தது. அவங்க தேர்தல் அறிக்கையும் இருந்தது. ஆனா இது வரைக்கும் இவங்க ஆட்சி காலம் முடியற நிலைமைக்கு வந்துருச்சு. 5 வருஷம் ஆக போகுது. ஆனா இன்னுமே இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை ஆகல. அப்போ இவங்க என்ன பண்ணணும், இஸ்லாமிய சிறைவாசிகளை நீங்க விடுதலை செஞ்சாதான் நான் கூட்டணியில இருப்பேன், இல்லைன்னா நான் விலகிடுவேன் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா துணிவோட? ஆனா இவங்க அதை சொல்லல. அதாவது அண்ணன் சீமாட்டிலாம் நீங்க கோவையில இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த கோவை இஸ்லாமிய சிறைவாசிகள் பிரச்சனை அதிகமா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆமா உறுதியா தெரியுதுங்க. அதான் இவங்க சொல்றதை விட இவங்க என்ன சொல்லி இருக்கணும் அப்படின்னா, இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யணும் அப்படின்னு அந்த துணிவை சொல்லல. அத மறந்து அதுக்கு மாறா இஸ்லாமிய அச்சமுறுத்துற வேலையை தான் செய்யறாங்க.
ம். இஸ்லாமியெல்லாம் வந்து அச்சமுறுத்துற அரசியல் தான் செய்றாங்க. பிஜேபி உள்ள வந்துரும், பிஜேபி உள்ள வந்துரும். வந்தா வரட்டும், நான் என்னை தாண்டி தான் உங்ககிட்ட வரணும் அப்படின்னு சொல்ற துணிவே இவங்க கிட்ட இல்ல. ஆனா அண்ணன் சீமான் அவர்கள், நீ வந்து ஒரு இஸ்லாமியல நீ வந்து ஒரு வீரமிக்க இஸ்லாமிய வந்தா வரட்டும், நான் நான் உங்க கூட சேர்ந்து எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்லி போராடுறேன் அப்படின்னா நீ எனக்கு வாக்கு செலுத்து. ம். இல்ல அவன் வர்றது நான் அச்சப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கோழையா இருந்தீங்கன்னா நீ யாருக்கோ வாக்கு செலுத்து, திமுகவுக்கோ யாருக்கோ வாக்கு செலுத்து அப்படின்னு சொல்ற துணிவு அண்ணன் சீமான் சொல்றாரு. ஆனா இவரு அந்த இஸ்லாமிய சமூகத்துக்கான தலைவர் இவங்க வந்து சொல்லல. ம். 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 அப்ப துணிவில்லாத தலைவர்களா இருக்கிறாங்களே தவிர இஸ்லாமில் இன்னும் அரசியல் படுத்தவே இல்லை. அவங்களும் வந்து ஒரு சுகபோக வாழ்க்கைக்காக தான் இந்த அரசியலே பண்றாங்க. அவங்க அச்சம் இஸ்லாமிய மக்களை வந்து ஒரு அச்சப்படுத்துற அரசியல் தான் செய்யறாங்களே தவிர அரசியல் இஸ்லாமிய சமூகத்துக்கு அரசியல் விழிப்புணர்வுலே அவங்க ஏற்படுத்தல இன்னும். அதாவது நீங்கள் சொல்ல வந்த நோக்கம் பாத்தீங்க அப்படின்னா, யாரு துணிச்சலா எதிர்க்கணுமோ அந்த இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் வந்து அதை செய்ய மறுக்கிறாங்க. மறுத்த ஆமா போதிலும் இஸ்லாம் ஆமா அல்லாத சீமான் அவர்கள் துணிச்சலா இருக்காங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. ஆமா அதைத்தான் நான் உறுதியா சொல்றேன். அடுத்ததாக, இஸ்லாமிய அரசியலுக்கும் தமிழ் தேசிய அரசியலுக்கும் உள்ள ஒற்றுமை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இஸ்லாமிய அரசியலுக்கும் தமிழ் தேசிய அரசியலுக்கும் ஒற்றுமை. இஸ்லாம் என்ன சொல்லுது? மரம் செடியை வந்து துன்புறுத்தாத, அது இறைவனை தொழுதுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது. ம். இந்த பக்கம் தமிழ் தேசியம் அரசியல் என்ன சொல்லுது அப்படின்னா, ம். மரம் வளர்க்கணும், ம். மலையை வெட்டாத, ம். நீரை பாதுகாக்கணும், ம். நீரை உறிஞ்சி விற்காத ம். அப்படின்னு சொல்லி அந்த இயற்கை வளத்தை சார்ந்து வந்து அவங்க அரசியல் பேசுது தமிழ் தேசியம். ம். அப்போ இந்த பக்கம் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? நீ வந்து ஒரு வழிபோக்கம் தான். ம். இந்த பூமியை வந்து நீ வந்து முடிந்தவரை பாதுகாத்து உபயோகிச்சுட்டு போயிரு. அடுத்த சங்கதிகள் வருவாங்க, அவங்க கிட்ட நீ பத்திரமா பாதுகாப்பா ஒப்படைக்கணும் ம். அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே தான் தமிழ் தேசியம்னு சொல்லுது. நாங்க அடுத்த தலைமுறைக்கான அரசியலை நாங்க செய்றோம். இப்போ நஞ்சில்லா உணவை நாங்க வந்து கொடுக்கணும். நாளைக்கு இன்னைக்கு நேத்து பிறக்கக்கூடிய குழந்தைய வந்து புற்றுநோயோட பிறக்குது. ம். ஏன் அப்படின்னா தாய்ப்பால் நஞ்சு. தாய் உண்ற உணவு வந்து நஞ்சா இருக்குது. இந்த மாதிரி ஒரு தூய உணவை தற்சார்பு பொருளாதாரத்தை முன்னிறுத்தி ஒரு இயற்கை வளத்தை பாதுகாத்து தூய உணவை நாங்க கொடுப்போம். ம். நஞ்சில்லா உணவு அதுவே நம் கனவு அப்படின்னு சொல்லி தமிழ் தேசியம் சொல்லுது. இந்த பக்கம் கலிஃபா உமர் அவர்கள் சொல்றாங்க, ஒருத்தன் திருடுறான் அப்படின்னா அவன் கையை வெட்டு, அதே பசியால திருடுறான் அப்படின்னா அவன் ஆட்சியாளனை கையை வெட்டு அப்படின்னு சொல்றாரு. ம். தமிழ் தேசியம் என்ன சொல்லுது அப்படின்னா, நாங்க வரும்போது எங்கள் மக்கள் வந்து ஏழ்மை நிலை, பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொள்ளை, சாதி இழிவு, தீண்டாமை இது ஏதும் இல்லாத ஒரு தூய தேசத்தை படைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ம். அப்போ இவர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, தமிழ் தேசியம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு தூய ஆட்சியை வந்து நாங்க மலர செய்வோம் அப்படின்னு சொல்லுது. இது மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் வந்து இஸ்லாத்தோட ஒத்து போகுது. ம். இது ஒத்து போறனாலேயே தமிழ் தேசிய அரசியல்னால நான் ஈர்க்கப்பட்டு இந்த தமிழ் தேசியம் அரசியலை வந்து நான் உள்வாங்கிக்கிறேன். ம். இந்த ஒற்றுமையினாலேயே நான் நேசிக்கிறேன் தமிழ் தேசியத்தை. ம். இன்னும் அவங்க சொல்றாங்க, மேல போய் சொல்றாங்க, மக்களுக்கான நல்ல விஷயங்கள், சிறந்த மருத்துவமாகட்டும், சிறந்த கல்வியாகட்டும், ம். எல்லாமே வந்து தரமான உலக தரத்திற்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிறப்பு. மிக சிறப்பாக பதிலளிச்சிருக்கீங்க. நம்மளுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு டிஎன் மீடியா பொலிட்டிக்கல் அவேர்னஸ் ஊடகம் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும். இந்த இஸ்லாமிய நோன்பு காலத்துல வந்து நீங்க இந்த பெருமணியை செய்யறீங்க. உங்களுக்கு புரட்சி வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. இறைவன் ஆயிலும் அருளும் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் வழங்கட்டும். இன்ஷா அல்லாஹ். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.